ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி வெங்காய தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக, ரைஸ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி தலையை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் ட்ரையாக நல்லா ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதை நல்லா பொடி பண்ணிக்கோங்க. இதிலே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணது 2 பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 10 இல்லைனா ஒரு 15 சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணுங்க. அது இல்லைனாலும் பரவாயில்ல. இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடுங்க. வரமிளகாத்தூள் அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தூள் அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. புளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வணங்கட்டுங்க. உப்பு, கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை அது கொஞ்சம் ஒரு கட்டு கொத்தமல்லி தலையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விடுங்க. ரொம்பவும் வணங்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த வாசனை கொஞ்சம் போகிற அளவுக்கு வணங்கிக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது ஆறின பிறகு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. திருப்பியும் அதே வடசட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு அந்த அரைச்சதையும் எடுத்து இதில் போட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் சிம்லேயே வச்சு நல்லா வணக்குங்க. நல்லா அந்த எண்ணெய் சைட்லலாம் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. அந்த அளவுக்கு இதை வணக்கி விடுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க டேஸ்ட்டு. இந்த கடைசியாக இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கடுகும் வெந்தயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சுவையான கொத்தமல்லி வெங்காய தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.